2014ஆம் ஆண்டு கிட்டத்தட்ட இப்போ எத்தனை வருடங்களாய் நம் தமிழ் சினிமாவை புதிய ஒரு தருணத்துல, புதிய ஒரு மாற்றத்துல உருவாக்கக்கூடிய ஒரு படைப்பு படமாக நம்முடைய உலகநாயகன் கமலஹாசனுடைய மருதநாயக படம் எப்போ ரிலீஸ் ஆகும்? எப்போ ரிலீஸ் ஆகும்? அந்த படத்தை எப்படியாவது எடுத்துருவாங்களா? அப்படின்ட்டு அந்த படத்துடைய பட்ஜெட் ப்ராப்ளங்களை நமக்கு நிறையவே பேசிட்டு இருந்தோம். அந்த படம் இதுவரைக்கும் அதை பற்றி எதுவுமே தகவல் இல்லை என்றால், அந்த படம் நிச்சயமாக தமிழ் சினிமாவில ரிலீஸே ஆகாது என்ற ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு தான் இதுவரையும் இருந்தது. ஆனா இப்போ அந்த பேச்சுக்கு ஒரு வீச்சாக மாறுற இந்த மருதநாயகம் படம் இன்னும் நம் திரைக்கு வருவதற்கான எதிர்பார்ப்பு இருக்கிறதா என்பதை நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ள போலாம். ஒருத்தர் மேல நீங்க விசுவாசம் காட்டுறதுக்காக இன்னொருத்தரையும் அசிங்கப்படுத்துறீங்க. அனைவருக்கும் வணக்கம். 2014ல இந்த படத்தை பத்தி பேசப்பட்டது. அந்த படத்தில் அரை மணிக்கூர் காட்சிகளும் எடுக்கப்பட்டது. அந்த படத்தில் குதிரை ஓட்டங்கள் எல்லாம் பார்க்கும்போது தமிழ் சினிமா வேறு ஒரு தடத்துக்கு செல்லும் அளவிற்கு ஒரு பேசப்பட்ட ஒரு படமாக மருதநாயகன் நிச்சயம் வெளிவந்தா இருக்கும். அப்படிப்பட்ட ஒரு படம். ஆனால் அன்னை உள்ள சூழ்நிலைக்கு அந்த படத்தை எடுப்பதற்கான 50 கோடி பட்ஜெட் நம்ம கையில இல்லை. அந்த பட்ஜெட் இல்லாத பட்சத்தினால அந்த படத்தை கமலஹாசன் கதையை அப்படி ஒதுக்கி வச்சு அரை மணிக்கூர் படத்துக்கும் கூட அந்த படத்துக்கு விளம்பரம் பண்றதற்காக எலிசபெத் ராணி எல்லாமே வந்திருந்தாங்க. இங்கிலாந்து மகாராணியான எலிசபெத் ராணி கூட அந்த விளம்பரத்துக்காக வேண்டி அந்த நிகழ்ச்சிக்கு பங்கேற்றாங்க. இப்படிப்பட்ட பல சுவாரஸ்யமான சம்பவங்கள் மருதநாயகம் படத்துக்கு நடந்தது. அந்த படம் மீண்டும் நம் தமிழ் சினிமாவுக்கு ஒரு புதிய ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துமா என்பது நமக்கு யாருக்குமே நினைச்சு கூட பார்த்திருக்க மாட்டோம். ஆனா இப்போ அந்த படத்துக்கு உலகநாயகன் கமலஹாசன் பதில் கொடுத்திருக்கிறார். நிச்சயம் இப்போ உள்ள காலகட்டத்து டெக்னாலஜிகள் வளர்ந்து விட்டது. இப்போ பணமும் ஒரு படத்துடைய வசூல்களும் காரணங்களும் அதிகமாக இருக்கிறது. படத்தையும் இப்போ ரொம்ப எதிர்பார்க்கிறாங்க. இப்போ 1000 கோடி செலவு பண்ணி படம் எடுக்கிறதுக்கு சில நிறுவனங்கள் காத்துட்டு இருக்கு. அப்படிப்பட்ட நிறுவனங்கள் காத்திருக்கும் போது நிச்சயம் இந்த மருதநாயக படம் மீண்டும் இந்த படம் உருவாகும் என்பதற்கான வாய்ப்பு நம்பிக்கை எனக்கு இருக்கிறது. உருவாக்கிய தீருவேன் என்பதற்கான எனக்கும் அந்த நம்பிக்கையும் இருக்கிறது. ஆனா அந்த கதைக்கு திரும்ப திரும்ப அன்னைக்கு மருதநாயகம் படத்துல அவருக்கு எத்தனை வயசு இருந்துச்சு, ஆனா இப்போ 70 தாண்டி விட்டார். அந்த படத்து கதாநாயகன் கமலஹாசன் எப்படி நடிக்கப் போகிறார், அதற்கான தோற்றங்களை எப்படி எடுக்கப் போகிறார் அப்படின்ற நிறைய விஷயங்கள் எல்லாம் வியப்பாக இருக்கு. ஆனா நிச்சயம் மருதநாயகம் படம் நம் கண்முன்னே ரிலீஸ் ஆகும் என்பதன் நம்பிக்கையை உலகநாயகன் கமலஹாசன் சொல்லியிருக்கிறார். நிச்சயம் இதை கேட்கும் போது தமிழ் சினிமா புது மாற்றத்தை கொடுக்கும் என்பதை நமக்கு நிச்சயம் நம்புவோம் என்ற ஒரு எண்ணத்தில் இருக்கிறோம். அனைத்து கமல் ரசிகர்களுக்கும் இந்த விருந்து ஒரு படைப்பாக இருக்க போகிறது. ஆனா அது என்னைக்கு நமக்கு ஒரு சர்ப்ரைஸ் ஆட்டி மாறப்போகிறது தான் பொறுத்திருந்து நமக்கு பார்க்க வேண்டிய சூழலில் இருக்கிறோம். மருதநாயகம் வருமா? அதை நானும் எதிர்பார்க்கிறேன். மருதநாயகம் போல ஒரு வரலாற்று படங்கள் எல்லாம் வந்தால் நம் தமிழ் சினிமா அடுத்த கட்டத்தை எட்டி பார்க்கும், அல்ல அடுத்த கட்டத்தை தோண்டி பார்த்துவிடும். அப்பேற்பட்ட சூழல்கள் தமிழ் சினிமா ஒருபடி மேலே எழும்பி நிற்கும் என்ற நம்பிக்கை இருக்கிறது. இன்னைக்கு 1000 கோடி 1500 கோடி வரைக்கும் செலவு செய்து ஒரு படங்களை எடுப்பதற்கான தயாரிப்பு நிறுவனங்கள் வெயிட் பண்ணி காத்துட்டு இருக்கு. அதே நிறுவனங்கள் இப்போ மருதநாயகம் போல ஒரு வரலாற்று படங்களை எடுப்பதற்காக நிச்சயம் முன் வருவாங்க. அந்த படத்தை எடுப்பதற்கு நம்பிக்கை கமல் கொடுத்திருக்கிறார். மீண்டும் மருதநாயகம் தமிழ் சினிமாவில் உதிர்க்க போகிறது என்பதை உங்களுக்கு சொல்கிறேன். மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திப்போம். வணக்கம். ஒருத்தர் மேல நீங்க விசுவாசம் காட்டுறதுக்காக இன்னொருத்தரையும் அசிங்கப்படுத்துறீங்க.